வணக்கம். என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, உடைக்கப்பட்ட பத்திரிகையாளர் மண்டை, தோல்வியை உறுதி செய்த திமுகவினர். அது என்னன்னு தெரியல. பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படலைன்னா அவங்க வன்முறையை கையில் எடுத்து விடுகின்றார்கள். திமுகவினருடைய ஜீன்லேயே இருக்குதோ என்னவோ தெரியலைங்க. அதனால் பத்திரிகையாளர்களுக்கு எதிராக வன்முறையை கட்ட வைத்து விட்ட அந்த வீடியோ காட்சிகளை இதனுடன் நான் இணைக்க போகிறேன். நம்மளுக்கு இந்த வீடியோ மூலமாக ஒரு பைசா கூட வராது. ஏன்னா வன்முறை வீடியோவை நான் இணைக்கிறேன் இல்லையா. ஏன்னா எக்ஸ் தளத்திலே இதை மூடி தான் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி வீடியோக்களை. விருப்பப்பட்டாதான் நாம் இந்த வீடியோவை தொட்டு திறந்து பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வன்முறைத்தனமாக ரத்தம் சொட்டுகின்ற காட்சிகளை நம்ம வீடியோவில் வைக்க முடியாது. வச்சா பணத்தை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்களும் ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டோம்னு வச்சுங்களேன், எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் பெட்டி கேளு அப்படிங்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்காக ஒரு 6 வருஷமாக ஆதரவாக பேசிட்டு தான் இருக்கிறோம். அந்த ஆளுடைய கடைக்கண் பார்வைப்பட்டிருந்தா நம்ம ஒரு வீடு கட்டியிருக்கலாமே, ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்கலாமே. அதனால் நமக்கெல்லாம் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோ. ஆனாலும் அரசியல் காலத்தில், அதுலேயும் தேர்தல் நேரத்தில் உண்மையை உறக்க பேசணும் என்பதற்காகவும், அது உங்களுக்கு தெளிவாக தெரியணும் என்பதற்காகவும் அந்த வீடியோவை நான் இணைக்க போகிறேன். திமுக காரங்க மட்டுமே பத்திரிகையாளர்களை இப்போதெல்லாம் மிரட்ட ஆரம்பிக்கலை. காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் இப்போ பத்திரிகையாளர்களை கடுமையாக மிரட்ட ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்காரனா இருந்தால் அகிம்சையை கடைபிடிப்பான், காந்தி வழி வந்தவன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 10 கட்சிக்கு போயிட்டு வந்த அமாவாசைகள் எல்லாம் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் இருப்பதனால கண்ணிய குறைவாக பத்திரிகையாளர்களை மிரட்டுகின்றார்கள். ஸோ அவங்க மிரட்டின காட்சியும் நம்ம பார்க்க போகிறோம். மண்டை உடைக்கப்பட்ட காட்சியும் நம்ம பார்க்க போகிறோம். நான் பணம் காசு கேட்கல, உங்ககிட்ட ஒரே ஒரு உதவி தான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நெறியாளர் ராஜேஷுக்கு நேர்ந்த கொடூரங்களை நீங்கள் பாருங்க. இந்த மாதிரியான அராஜகம் செய்வது திமுகவுக்கு புதுசு கிடையாது. ஏன்னா பழைய வரலாறு ஒன்று இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். ஏன்னா ஸ்டாலினுக்கு செல்வாக்கு இருக்கிறதா இல்லை அழகிரி அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிறதா அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு. அதில் அழகிரிக்கு செல்வாக்கு இருக்கிறது அப்படின்னு மதுரையிலிருந்து வருகின்ற தினகரன் பத்திரிகையானது கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டுட்டாங்க. அவ்வளவுதான், கதையே முடிஞ்சது. தினகரனுடைய அலுவலகமே எரிக்கப்பட்டது. அங்கே ஒரு 3 பேர் உயிரிழந்து விட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வழக்கு என்ன ஆச்சு என்று தெரியவே இல்லைங்க. ஸோ தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறாங்க. 75 ஆண்டு கால கட்சி. நம்ம ஊடக விவாதத்துக்கு வரலன்னு வச்சுங்களேன், தவிர்த்துடலாம். ஊடக விவாதத்துக்கும் அதிகப்படியான ஆட்களையும் கூட்டு ஆளுங்கட்சியாக இருந்தால் எல்லாருடைய கேள்வியும் ஆளுங்கட்சி நோக்கி தான் இருக்குது. ஆளுங்கட்சியாக வந்தாவே நமக்கு தான் பொறுப்பு அதிகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை கேட்பாங்க. 2வது, நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் நடந்து கொள்ளுகின்ற செயலை பற்றி கேட்பாங்க. அதோட வழக்கத்துக்கு மாறாக ஊழல் நடந்திருந்தால் ஊழலை பற்றியும் கேட்பாங்க. இல்லைனா கூட்டணி கட்சிகளை எப்படி நீங்கள் அரவணைக்கிறீங்க அப்படின்னு பற்றியும் கேட்பாங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, அதை பற்றியும் கேட்பாங்க. ஸோ ஒட்டுமொத்தமான தாக்குதலும் ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் இருக்கும். அதையெல்லாம் எதிர்கொள்ள முடியும் என்றால் விவாதத்துக்கு வரணும். இல்லைனா விவாதத்துக்கு வரலப்பா. ஏன்னா திமுகவினரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விவாதத்திலும் அடி உத வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அசிங்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா 5 வருஷமாக அவங்க ஒட்டுமொத்தமாக சமூக திட்டங்கள் என்று சொல்லிவிட்டு, இல்லை சமூக நல திட்டங்கள் என்று சொல்லிவிட்டு இலவசங்கள் கொடுக்கறதுலேயே கவனமாக இருந்துட்டாங்க. சாலை போடல, குடிநீரை சரி பண்ணலை, விவசாயிகளுக்கு எதுவுமே பண்ணலை. அதோடு போச்சுன்னா தெருக்கெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. சென்னையும் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் தண்ணி தேங்கிக்கிட்டு தான் இருக்கிறது. அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே போச்சுன்னு தெரியல. அதனால் சென்னை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகமும் கட்டமைப்பில் பின்தங்கி இருக்கிறது. இளைஞர்கள் ஒரு ஆண்டுக்கு 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் படித்து விட்டு வெளியே வருகின்றார்கள். அது கலை அறிவியலாக இருக்கலாம், இல்லை பொறியியலாக இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம். ஆனால் அதற்கான வேலை வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் உருவாக்கவில்லை. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள். அது மட்டும் இல்லை, பெண்கள் பாதுகாப்பு என்கின்ற பொழுது திமுக ஆட்சியில் கேள்விக்குறியாகிறது. இப்படி பெண்கள் பாதுகாப்புக்காக திமுக ஒன்றும் செய்யாத பொழுது நாங்கள் புதுமை பெண் திட்டத்தில் 100 ரூபாவா இல்லை 1000 ரூபா கொடுக்குறோம். அதை தாண்டி மகளிர் உரிமை தொகை தருகின்றோம்.
பெண்களுக்கு இலவசமான பேருந்து விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் பாதுகாப்பு இருந்தால் தானே இதெல்லாம் அனுபவிக்க முடியும். அதனால் பொதுவாகவே வந்து ஆளுங்கட்சியை நோக்கி தான் பல கேள்விகள் எழும். ஆனால் அதை எதிர்கொள்ள முடியும் என்றால் விவாதத்துக்கு வரலாம். கருத்தால் தான் அணுகணும். கருத்துக்காக வன்முறையை கையில் எடுப்பது எப்படி தீர்வாகும்? எந்த ஒரு பிரச்சனைக்கும் வன்முறை தீர்வு இல்லையே. அதனால் அரசியல் களத்தில் நீண்ட நாட்கள் பயணிக்கக்கூடிய திமுகவினர் இன்னும் வன்முறையே கையில் வச்சிருப்பது வேதனைக்குரிய விஷயமா இருக்கிறது. அதுலேயும் தேர்தல் தருணத்தில் நமக்கு எவ்வளவுதான் வந்து முன்விரோதங்கள் இருந்தாலும் மனக்கசப்புகள் இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் வன்முறையை கையில் எடுக்கக்கூடாதுங்க. மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கருத்து முரண்பாடுகளும் அந்த கருத்து முரண்பாடுகளுக்கு சரியான பதிலும் நாம் எதிர்பார்த்தது கிடைக்காது என்று நல்லா தெரியும். தெரிந்திருந்தும் நாம் வன்முறையை கையில் எடுத்தோம்னா திமுக என்றாலே அராஜகம் தாயா, அவங்க எப்போதும் அடித்தடியே செய்வாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருந்துக்கிட்டே இருக்கிறது. அதனால்தான் ஒரு முறை வெற்றி பெற்றது மறுமுறை திமுக வெற்றி பெறுவதே கிடையாது. நல்லாட்சி கொடுத்தேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. நல்லாட்சி கொடுத்தா எதற்காக திமுகவினர் விவாதங்களில் போய் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நிலை இருக்குதுன்னு நமக்கு தெரியல. தமிழ் நியூஸ் 24x7 நெறியாளர் ராஜேஷ், ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து இந்த மாதிரியான மக்கள் முன்பாக விவாத நிகழ்ச்சியை வைக்கிறார். மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அதோட எதிர்க்கட்சிகள் என்னென்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அடுத்த தேர்தலில் தமிழக அரசாங்கமானது குறிப்பாக திமுக அரசாங்கமானது மக்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்களோ அதை என்ன செஞ்சு கொடுக்கணும், மக்களுடைய கோரிக்கை என்ன, இவற்றையெல்லாம் வந்து விரிவாக பேசுகிறாங்க. அதற்காக ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய துணை மாவட்ட செயலர் இருக்கக்கூடிய செங்க ராமச்சந்திரன் அவர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது. பொதுவாக வந்து திமுகவினருக்கும் தமிழக வெற்றி கழகத்தினருக்கும் இடையில தான் பிரச்சனை இருந்தது. ஆனால் இந்த மாதிரி விவாத நிகழ்ச்சிகளில் யாருக்கும் பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம் தமிழர் கட்சிகளுக்கும் திமுகவுக்கும் இடையில தான் பிரச்சனை வருதுங்க. ஸோ இந்த பிரச்சனை வருது அப்படின்னு தெரிந்த பிறகு அந்த பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும் என்று திட்டமிட்டு விவாத நிகழ்ச்சிக்கு போயிருக்கணுங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் நெறியாளரே வந்து பார்த்தீங்கன்னா மண்டை உடைக்கப்பட்டு வெளியேறுகிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய அண்டா செந்தில் நியூஸ் 18 தொலைக்காட்சி இதே மாதிரியான விவாத நிகழ்ச்சி தான். ஆனால் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து செந்திலை நோக்கி சிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு யார் ஏரியாவில் வந்து யார் சீனு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு விவாத நிகழ்ச்சியை விட்டு வெளியேறி ஒரு பெரும் படையை வந்து திரட்டி விட்ட காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இனி எவனா இருந்தாலும் சரி திமுக எதிராக பேசுறதை பார்த்துலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு விவாத ஊடகத்தில் கூட கண்ணியமாக நேர்மையாக வன்முறை இல்லாமல் திமுக காரனால் கலந்து கொள்ள முடியலன்னா எதுக்கு அந்த ஊடக நிகழ்ச்சிக்கு போகிறீங்க அப்படின்னு மற்ற ஊடகவியலாளர்களும் பத்திரிகையாளர்களும் பத்திரிகை சங்கமும் வந்து திமுகவுக்கு எதிராக திரும்பினதுனால, ஏன்னா இந்த 5 ஆண்டு காலத்தில் திமுகவுக்கு ஆதரவாக தான் ஊடகம் இருக்குது. ஏதோ ஒரு சில ஊடகம் மட்டுமே வந்து நடுநிலையாக நிற்குது. சில ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் கட்சி சார்பாக செயல்படுறாங்க. கட்சி சார்பாக செயல்படுகின்ற ஊடகத்தை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நடுநிலையாக செயல்படுகின்ற ஊடகமானது ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசினா இந்த மாதிரியான எதிர்ப்புகள் வர்றது சகஜம்தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுறதுனால விளம்பரங்கள் கூட வராது, நிறைய புறக்கணிப்புகள் இருக்கும், நிதி நெருக்கடி இருக்கும். அதையெல்லாம் தாண்டி தான் மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ அவங்க வாயும் அடைக்கணும் என்பதற்காகவே இந்த மாதிரி வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவது சரியானதாக இருக்குமா? இந்த மாதிரி எதிர்ப்புகள்லாம் கிளம்பிச்சு அண்டா செந்திலுடைய பிரச்சனை அது அடங்குச்சு. இப்போது தமிழ் நியூஸ் 24x7 நெறியாளர் ராஜேஷ் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார். அண்ணாமலை என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, திமுக எப்போதுமே வந்து வன்முறையை கையில் தான் எடுக்கும். அவங்க வன்முறையை கையில் எடுப்பதனால அவங்களுடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கடையாக போயிட்டு மன்னிப்பு கேட்கின்ற காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போது மக்கள் முன்பாக நடந்த விவாதம் அங்கே என்ன பேசப்பட்டது என்ற விஷயமானது தெரியும். அப்படி இருந்தாலும் நெறியாளரே இந்த மாதிரி தாக்கியிருக்காங்களே, நல்லா மனசாட்சி உள்ள மக்கள் திமுக ஓட்டு போடுவாங்களா? கடைக்காரன் மன்னிக்கலாம், ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துக்கிட்டு முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க போகும்போது, ஏன்னா பிரியாணி அண்டாவுக்காக அந்த பிரியாணி கடைக்காரனுடைய மூக்கில் குத்தி ரத்தத்தை வர வச்சாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சேலம் ஆர்ஆருடைய கடன் நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டார் முதலமைச்சர். ஆனால் இன்றைக்கி நெறியாளருடைய மண்டையை உடைச்சிருக்காங்களே, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களே இல்லையா? ஸோ அதனால் மக்கள் எப்படி மன்னிப்பாங்க திமுகவை அப்படின்னு அண்ணாமலை கேட்டிருக்காரு. அதனால் தேர்தல் நெருக்கத்தில் இந்த மாதிரி வன்முறையை கையில் எடுத்துக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ திமுகவினர் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. செல்வ பிறந்தகை பாருங்கள்.
இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து நீங்க இங்க பத்திரிகையாளரா வந்திருக்கீங்களா எதிர்க்கட்சியா வந்திருக்கீங்களா? எதிர்க்கட்சியானா இருங்க, எதிர்க்கட்சியானா மேடை போட்டு வெளியில பேசலாம். நீங்க பத்திரிகையாளரா கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி கேக்குறீங்க? நீங்க இருங்க நாங்க கேட்கவேலன்னு எப்படி சொல்றீங்க? நாங்க உங்களுக்கு தெரியுமா திருநெல்வேலிக்கு வந்து இருங்க சார், போன வாரம் வந்தீங்களா திருநெல்வேலிக்கு? நான் சொல்றதை கேளுங்க. இருங்க இருங்க, ஏன் போராட்டம் நடத்தணும்? ரெண்டு விஷயம் இருங்க இருங்க. எல்லாத்துக்கும் போராட்டமே தீர்வு காணாது. போராட்டம் செய்ய வேண்டியதுதான், போராட்டமே தீர்வு காணாது. பேச்சுவார்த்தை டயலாக்ன்றான். டயலாக் இஸ் அ பாலிடிக்ஸ், டயலாக் இஸ் அ சயின்ஸ். பேசி தீர்த்து கொள்ளுங்கன்றான். பேச முடியல, செவி சாய்க்கல, கேட்க மாட்டேன்னு சொன்னாதான் போராட்டம். எல்லாத்துக்கும் அவங்க ஒத்துக்கிறாங்க தப்பு நடத்து. சார் இருங்க சார், நீங்க இருங்க, சொல்றத கேளுங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒரு கட்சி வந்து இயங்க முடியாது. நீங்க எங்களை டிக்டேட் பண்ணுவீங்க, நாங்க இயங்கணுமா? எப்படி அது? நீங்க சொல்றத நான் கேட்கணுமா? 140 வருஷ பாரம்பரிய கட்சி காங்கிரஸ் கட்சி. எந்த போராட்டத்தை எடுக்கணும், எதை தீர்வு காணணும் எங்களுக்கு தெரியும். நீங்க எங்களை வந்து இதை பண்ணல அதை பண்ணலாம் கேட்க வேணாம், எங்களுக்கு தெரியும். இது மக்களை சார்ந்த கட்சி. நீங்க ஏன் வந்து இரு சார், மக்களுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, நீங்க RSS பாஜக சொல்றத கேளுங்களேன். நான் சொல்றத கேளுங்க, நான் சொல்றது அது எங்களுக்கு தெரியுங்க, எங்களுக்கு தெரியும். இருங்க, பிளீஸ் பிளீஸ் பிளீஸ், ஏங்க யாரும் பேசாதீங்க. அவரு திட்டம் போட்டு வந்திருக்காரு. யாரும் பேசாதீங்க. என்ன துணிச்சல்! 140 வருட கட்சியா நாங்க எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பற்றி நீ எங்களுக்கு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளரை மிரட்டுறாரு. இவெல்லாம் 5 கட்சிக்கு போயிட்டு வந்த அம்மாவாசை. அதனால காங்கிரஸ்ல ஏதோ ஒரு சாதியின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் பதவி வாங்கிட்டான். அதனால தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குது. அதை பற்றி நெறியாளர் கேள்வி கேட்குறாரு, இல்லை பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாரு. பத்திரிகையாளர் கேள்விகளுக்கு உரிய பதிலளித்தா ஏன் திரும்ப திரும்ப கேள்வி வரப்போகுது? எவ்வளவோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, போராட்டம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஏன் போராட்டம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. பேச்சுவார்த்தை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதிமுக ஆட்சியில் 24 மணி நேரம் போராட்டம் பண்ணீங்களா இல்லையா? தொட்டதுக்கெல்லாம் பதவி விலக வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டிங்களா இல்லையா? ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? பத்திரிகையாளராக மிரட்டுறார். ஸோ அதனால் இந்த பத்திரிகையாளரை அடித்ததாக இருக்கட்டும், காயப்படுத்தினதாக இருக்கட்டும், இன்றைக்கி மெயின்ஸ்ட்ரீம் மீடியா பேசாமல் இருக்கலாம். ஆனால் சமூக வலைத்தளங்களில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆகுது. இந்த செய்தியை தவிர வேறு எந்த செய்தி மக்களுக்கு போய் சேராது என்ற அளவுக்கு ஊடகத்தை திமுகவினர் தாக்கிட்டாங்க என்ற செய்தி தான் போய் சேர்கிறது. அதனால் திமுகவுக்கு இந்த வீடியோ மூலமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 ஓட்டாவது போயிருக்கும். 1000 ஓட்டு தானே அப்படின்னு சொல்லுகின்ற போது எதிர்க்கட்சிகள் பலமாக இருக்கின்ற போது ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். அதனால் திமுகவினரை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் வரைக்குமாவது கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க, நல்லா இருக்கும். ஆனால் அதற்காக முன்னணி ஊடகமானது செய்தியாக வெளியிடுமா? பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் பத்திரிகையாளர்களோ ஊடகவியலாளர்களோ யாரும் கண்டித்த மாதிரி தெரியல. அதாவது முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் மட்டும் இந்த விஷயத்துக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்குது போல இருக்குது. ஆனால் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கவங்க எல்லாருமே கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே இதே ஊடகத்தினுடைய கேமராமேன் மற்றும் செய்தியாளரை வந்து பழனியாண்டி என்ற எம்எல்ஏ கேமராலாம் பிடிங்கின்னு தாக்கின காட்சியை பார்த்துருக்கோம். பழனியாண்டியினுடைய கல்கோரையில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞன் இறந்து போய்விட்டான் என்று சொன்னாங்க. அது கொலையா அல்லது தற்கொலையா என்று தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்படி தமிழ் நியூஸ் 24க்கும் திமுகவுக்கும் ஆகலை. ஆனால் அப்படி இருந்தாலும் திமுகவினரை எதற்காக இந்த ஊடகவியலாளரை கூப்பிட்றாங்கன்னு தெரியல. இல்லை அவங்களே வராங்கன்னு சொல்கிறாங்களா? வந்து இவனுங்களை 2ல் 1 பார்க்கலன்னா நம்மளை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பானுங்க. அதனால் இவனுக்கு வச்சு செய்வோம் என்பதற்காக பல இடத்துல இந்த ஊடகம் நம்மளை அசிங்கப்படுத்தி விட்டது, நம்ம ஆட்சியுடைய அவலங்களை கொண்டு போய் சேர்த்துருச்சு, இனிமேல் பேசக்கூடாது என்றால் வைகோ அன்னைக்கு வன்முறையை கையில் எடுத்தார் இல்லையா, புதிய தலைமுறை தொலைக்காட்சி மீது தாக்குதல் தொடுத்து, அதே மாதிரி இவங்களும் வன்முறையை கையில் எடுத்துட்டாங்க போகுது. அதனால் இனிமேல் தமிழ் நியூஸ் 24 பொறுத்த வரைக்கும் திமுக பற்றி பேசின இதை விட அதிகமாக இருக்கும் பார்த்துக்கோ அப்படின்றதுக்காகவே ரத்தம் சொட்ட சொட்ட மண்டை உடைச்சி அனுப்புனாங்களே என்னன்னு தெரில. பார்த்துட்டு இருக்கீங்க மக்கள். இதற்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள், எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுங்கள். நன்றி.